Taste the Daily. மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிசை வீடு எரிந்து சிறுவன் உயிரிழந்த நிலையில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நேரில் சென்று சிறுவனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். மதுராந்தகம் அருகே பொலிபுர கோவில் பகுதியில் 72 வயது மூதாட்டி மற்றும் அவரது 15 வயதான பேரன் திவேஷும் வசித்து வந்தனர். மூதாட்டி கூலி வேலைக்கு சென்ற நிலையில் குடிசை வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் தனியாக இருந்த வாய் பேச முடியாத பார்வையற்ற சிறுவன் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் விஜி குமரன் சிறுவனின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கியதுடன் வீடு கட்டுவதற்கான நிதி உதவிகளையும் வழங்கினார். சென்னை பரங்கிமலையில் தெற்கு ஒன்றிய அதிமுக மகளிர் அணி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பரங்கிமலை தெற்கு ஒன்றிய அதிமுக மகளிர் அணி சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்றது. பரங்கிமலை தெற்கு ஒன்றிய மகளிர் அணி இணைச் செயலாளர் சாந்தி ஜான் முருகேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளையும் 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டரையும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை நொழம்பூரில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வேம்புலியம்மன் கோவில் தெருவில் மதுரவாயில் வடக்கு பகுதி கழக செயலாளர் இம்மானுவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான பெஞ்சமின் கலந்து கொண்டார். இவ்விழாவில் கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் பொங்கல் பண்டிகையையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழவரம் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சோழவரம் ஒன்றிய கழக இணைச் செயலாளர் நாகவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் புத்தாடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் தலைமையில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தனபால் பங்கேற்ற நிலையில் கழக நிர்வாகிகள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். மேலும் இந்த விழாவில் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கழக மகளிர் அணி துணை செயலாளர் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. அதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான VM ராஜலட்சுமி கழக நிர்வாகிகளுடன் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் காந்தி நகர் பகுதியில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஆதிலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டார். மேலும் ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பொங்கல் பண்டிகை மற்றும் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் V சோமசுந்தரம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முனிராஜ், ஊராட்சி மன்ற தலைவரும் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய மகளிர் அணி இணை செயலாளருமான கலையரசி முனிராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் பொங்கல் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடலூர் நகர கழகத்திற்கு உட்பட்ட 3க்கும் மேற்பட்ட பகுதிகளில் 2ஆம் கட்டமாக கிரிக்கெட் வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், கூடலூர் நகர கழக செயலாளர் சையத் அனூப் கான் ஆகியோர் அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்து கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் கிளை செயலாளர், மாவட்ட நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சத்திரப்பட்டி கிராமத்தில் குழந்தை இயேசு தேவாலய தேர்பவனியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தேவாலய திருவிழா தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். இவ்விழாவில் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் சாலைப்புதூர் கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி கலந்து கொண்டார். பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடனம் உள்ளிட்ட கலைகளை நிகழ்த்தி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியோருக்கு பரிசுகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி வழங்கினார். இந்நிகழ்வில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இன்னும் சில மாத காலங்களில் தமிழகத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என உறுதிபட கூறினார். இன்னும் 2 மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழ் ஆட்சி அமைக்கும். எப்பொழுதுமே பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்தின் மேல் ஒரு அன்பு உண்டு. எந்த கூட்டம் வெளிநாட்டிலே சென்று பேசினால் கூட திருக்குறளையாவது ஏதாவது ஒன்று உதாரணத்திற்கு சொல்லி பேசுகின்ற அளவுக்கு தமிழக மக்களின் மேல் அன்பு வைத்தவர். வளர்ந்த பாரதம் என்பதை தமிழ்நாடு வளர்ந்த தமிழகமாக உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வாத்தியார் விளை பகுதியில் புதுமண தம்பதிகளுக்கு தாய் வீட்டு சீதனமாக 37வது ஆண்டாக பொங்கல் தொகுப்பினை முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வழங்கினார். அதிமுக மாமன்ற உறுப்பினர் சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் பாத்திரம், கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அக்ஷயா கண்ணன், மாவட்ட துணை செயலாளர் சுகுமாரன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகாசலபுரம் கீழர் கிராமத்தில் கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி கலையரங்கத்தை திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.